திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் 15 பிறனில் விழையாமை. பிறன் பொருளால் பெற்று ஒழுகும் பேதைமை ஞாலத்து அறம் பொருள் கண்டார் கண்ணில். குறள் எண் 141. பிறன்பொருளால் பெற்றொழுகும் பேதைமை ஞாலத்து அறம் பொருள் கண்டார்கண் இல். பிறனுடைய உரிமையாகிய மனைவியை விரும்பி நடக்கின்ற அறியாமை உலகத்தில் அறமும் பொருளும் ஆராய்ந்து கண்டவரிடம் இல்லை. அரண் கடை நின்றாருள் எல்லாம் பிறன் கடை நின்றாரின் பேதையாரில். குறள் எண் 142. அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையாரே. அறத்தை விட்டு தீய நெறியிலே நின்றவர்கள் எல்லாரிலும் பிறன்மனையை விரும்பி அவனுடைய வாயிலிலே சென்று நிற்பவரைப் போல அறிவிலிகள் இல்லை. விழிந்தாரின் வேறு அல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார். குறள் எண் 143. விழிந்தாரின் வேறல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார். தன்னை நம்பியவருடைய மனைவியை விழைந்து தீமை செய்வோர்கள் செத்தவரினும் வேறுபட்டவர் அல்லர். எனைத்து துணையர் ஆயினும் என்னாம் தினை துணையும் தேரான் பிறனில் புகழ். குறள் எண் 144. எனைத்துணையர் ஆயினும் என்னாம் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். தினையளவும் ஆராய்ந்து பார்க்காமல் பிறனுடைய மனைவியிடம் செல்லுதல் எவ்வளவு பெருமையை உடையவராயினும் என்னவாக முடியும் என்று கேள்வியாக கேட்கிறார். எளிது எனையில் இறப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. குறள் எண் 145. எளிதன இல் இறப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. இந்த செயல் எளியது என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் நெறி தவறி செல்கின்றவன் எப்போதும் அழியாமல் நிலை நிற்கும் பழியை அடைந்து விடுவான். பகை பாவம் அச்சம் பழியன நான்கும் இகவாமில் இறப்பான் கண். குறள் எண் 146. பகைபாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல் இறப்பான் கண். பகை பாவம் அச்சம் பழி என்னும் இந்த 4 குற்றங்களும் பிறன் மனைவியிடத்து நெறிதவறி நடப்பவனிடத்திலிருந்து நீங்காது. அறனியலால் இல் வாழ்வான் என்பான் பிறனியலாள் பெண்மை நயவாதவன். குறள் எண் 147. அறம் இயலான் இல்வாழ்வான் என்பான் பிற இயலால் பெண்மை நயவாதவன். அறத்தின் இயல்போடு பொருந்தி இல்வாழ்க்கை வாழ்பவன் பிறனுக்கு உரிமையானவளின் பெண் தன்மையை விரும்பாதவனே. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறம் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு.
குறள் எண் 148. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரணன்றோ ஆற்ற ஒழுக்கு. பிறனுடைய மனைவியை விரும்பி நோக்காத பெரிய ஆண்மை சான்றோர்க்கு அறம் மட்டும் அன்று, அதுவே நிறைந்த ஒழுக்கமும் ஆகும். நலம் குறியார் யார் எனின் நாம் நீர் வைப்பின் பிறர்க்கு உரியாள் தோள் தோயாதார். குறள் எண் 149. நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்குரியால் தோள் தோயாதார். கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலே நன்மைக்கு உரியவர் யார் என்றால் பிறனுக்கு உரிமையானவளின் தோளை பொருந்தாதவர்களே ஆவார்கள். அரண் வரையான் அல்ல செய்னும் பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்று. குறள் எண் 150. அரண் வரையான் அல்ல செய்யினும் திறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்று. ஒருவன் அறநெறியிலே நிற்காமல் அறம் இல்லாதவற்றை செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தலே நல்லது.